ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார். ராமகிருஷ்ணத்தை கேட்டார், இப்ப நான் சொன்னேனே முருகனுடைய அருள் கிடைக்கும்னு. சரி, உங்ககிட்ட கேட்கிற முருகனுடைய அருளை வச்சு என்ன பண்ணுவீங்க? முருகனோட அருள் வச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மா பதில் சொல்லுங்க. பதில் சொல்றவங்களுக்கெல்லாம் பர்கூர் வேல்மாறல் டீம் 10,000 ரூபாய் பதில் பரிசு கொடுப்பாங்க. ஆமா, 10,000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் கைதட்டா. முருகனுடைய அருள் கிடைக்கும்னு சொன்னனே, முருகனுடைய அருள் வச்சு என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு என்ன பண்றோம் தெரியாம தான் வந்திருக்கிறோம். நீங்களே சொல்லுங்க. இந்த ராமகிருஷ்ணகிட்ட போய் இதே கேள்வியை ஒருத்தன் கேட்டான். நீங்க பாட்டுக்கு இப்ப பார்த்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லுன்னு சொல்றீங்களே, இறைவனுடைய அருளை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். இறைவனுடைய அருளை வச்சு என்ன பண்றது? உங்க எல்லாத்துட்டையும் கேட்டிருப்பாங்க. இப்ப ராமகிருஷ்ணகிட்ட இதே மாதிரி கேட்டாங்க, சாமியோடைய அருளை வச்சு என்ன பண்றது, சாமியோடைய அருளை வச்சு என்ன பண்றது. இப்ப நீங்க கிளம்பி இந்த வழிபாட்டுக்கு வரும்போது கூடி கேட்டிருப்பாங்க, சும்மா கோவில் கோவில்னு போறியே, கோவிலுக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்கல்ல, கோவில் கோவில். ராமகிருஷ்ணன்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டான். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டான். இறைவனுடைய அருள் வேணும் அருள் வேணும்னு சொல்றியே, இறைவனுடைய அருளை வச்சு என்ன பண்றது? அப்ப ராமகிருஷ்ணர் சொன்னார், இறைவனுடைய அருளுங்கிறது ஒண்ணு மாதிரி. எத்தனை சத்தமா? ஒண்ணு மாதிரி. முதல்ல அந்த ஒன்றை சம்பாரிச்சுக்க. எப்படி? முதல்ல ஒன்ன சம்பாரிச்சுக்க. அதை சம்பாரிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ சேர்க்கிற பூஜ்ஜியம் எல்லாம், வாழ்க்கையில சேர்க்கிற பூஜ்ஜியத்தை சேர்க்க 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 மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். ஆனா நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா, வாழ்க்கையில பூஜ்ஜியத்தை சம்பாதிக்கணும். பணம் காசு பதவி வாழ்க்கைன்னு சம்பாதிக்கணும். அதை நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வயசானதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம், கடைசி நேரத்துல சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சாமியுடைய அருள் வேணும்னு நினைச்சாலும் கிடைக்காது. பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதுக்கு மதிப்பு கிடையாது. பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் ஒண்ணு வேணும்னு நினைச்சோம்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா ஒன்ன சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜ்ஜியத்தை சேர்த்தாலும் அதனுடைய மதிப்பு என்ன ஆகும்? பெருகிட்டே போகும். அந்த ஒண்ணுதான் இறைவனுடைய அருளுங்கிறது. முருகப்பெருமானுடைய அருள் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பின்னாடி சேர்வதற்கெல்லாம் மதிப்பு கூடிக்கொண்டே போகும் கூடிக்கொண்டே போகும். அந்த அருளை சம்பாதிக்க வைக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு உங்களை இங்க எல்லாத்தையும் கூட்டு உட்கார வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் இங்க கூட்டு உட்கார வச்சிருக்கு. சரி, இந்த வழிபாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நிறைய பேர் நினைப்பீங்க இது என்னது, சும்மா எப்பவும் போற கோயிலுக்கு போறது தானே, கோயிலுக்கு போய் எப்பவும் போற பண்றது தானே பண்ண போறோம், இதுக்கும் கோவிலுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இதுக்கும் கோவிலுக்கும் என்ன வித்தியாசம்? கோவிலுக்கு பஞ்சமே கிடையாது. கரெக்டா? கோவிலுக்கு பஞ்சமே கிடையாது. தமிழ்நாட்டுல கோவிலுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா கோவில்லாம் விட்டுட்டு ஏன் இவ்வளவு பெரிய மண்டபத்துல இந்த வழிபாடு பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம்தான். கோவிலுக்கு நம்ம எல்லாம் போறோம், கோவிலுக்கு எல்லாரும் போறோம், போயிட்டு திருப்பி வரும்போது எப்படி வரும்? எப்படி வரும்? ஒரு மூடி தேங்காயோட வருவோம், ஒரு தொன்னை பொங்கலோட வருவோம். இன்னைக்கு கோவில் பிரசாதத்தையே மாட்டிக்கிட்டாங்க. புரோட்டா, தக்காளி சாதம், பிரியாணி, எல்லா லிஸ்டும் போய்கிட்டு இருக்கு. சத்குரு சொன்னார், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரவன் சந்தோஷமா வரான், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரவன் சந்தோஷமா வரான், 20 ரூபா தோசையை சாப்பிட்டு வரவன் சந்தோஷமா வரான். ஆனா கோயிலுக்கு போறவங்கிட்ட எல்லாம் கேட்டா எங்க போயிட்டு வரீங்கன்னா கடவுளை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. தோசையை சாப்பிட்டு வரவனே இவ்வளவு சந்தோஷமா வரானே, சாமியை பார்த்துட்டு வந்தவன் எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கணும். ஆனா ஒருத்தரையும் அப்படி தெரியலையே, போயிட்டு வரவன்லாம் துக்கத்தோடையே வரானே அப்படின்னா, அப்ப நம்ம கோவிலுக்கு போக தெரியலேன்னு அர்த்தம். கோவிலுக்குள்ள போறோம், ஆனா போய் நடக்க வேண்டியது நடக்க. ரமண மகரிஷி 14 வயசுல, எத்தனை வயசுல? 14 வயசுல திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள போனார். திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள ஒரே ஒரு தடவை தான் போனார், தவம் பண்ணினார், திருப்பி வந்தார், கோயிலை விட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஜீவசமாதி ஆகிற வரைக்கும் திருவண்ணாமலையிலேயே தான் இருந்தார். ஜீவசமாதி ஆகிற வரைக்கும் திருவண்ணாமலையிலேயே தான் இருந்தார். ஒரு தடவை கூடி திருப்பி கோவிலுக்கு போகவே இல்லை. ஒரு தடவை கூடி திருப்பி கோவிலுக்கு போகல. ஏன்? ஒரு தடவை போன போதே போக வேண்டிய வேலை பரிபூரணமா முடிவடைஞ்சிருச்சு, பரிபூரணமா நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா நம்ம எத்தனை தடவை போனாலும் போனது அப்படியே தான் இருக்கு. வேடிக்கை என்னன்னா,
வீட்டுல பச்சரிசி சாப்பாடு வைக்கிறீங்க கரெக்டா, அதுல வெள்ளத்தை போடுறீங்க, ஏலக்காயை போடுறீங்க, கிண்டுறீங்க, கிண்டி கொண்டு போய் சாமிகிட்ட வைக்கிறீங்க. திருப்பி வரும்போது இது என்ன ஆகுது? சாதாரண சாதம். சாமிட்டு போயிட்டு வந்தா என்னவாகுது? சாதாரண சாம்பல், சாணியை எரித்த சாம்பல். சாமி மேல பட்டிங்கிட்டு வந்தா என்ன ஆகுதுங்க? பைப்படியில தண்ணி குடத்துல பிடிக்கிறீங்க, கொண்டு போய் சாமி மேல விடுறீங்க, வெளியே வந்தா என்ன ஆகுது? உங்க வீட்டுல பூக்கிற ஒரு சாதாரண ரோசா, சாதாரண ஒரு ரோஜா பூ, அதை ஆசாசையா பறிச்சு கொண்டு போய் சாமி கிட்ட கொடுக்குறீங்க, கவர்ல வச்சு கொடுக்குறீங்க. அவரும் உள்ள வாங்கி என்ன பண்றார்? ஸ்கந்தா ஜடமகாவோம், குகா ஜடமகாவோம். இப்ப வேற புதுசா வேற இருக்கு. சாமி எதுவுமே எங்களுக்கு புரியல, தமிழ்ல பண்ணுங்க. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. இப்ப மட்டும் முடிஞ்சிருச்சா உனக்கு? இப்பவும் புரியாது, எப்பவும் புரியாது. இப்போ உடனே தூக்கி அந்த பூவை சாமி பாதத்துல போட்ட அடுத்த நிமிஷம் அதே பூவை கொண்டு வந்து கையில கொடுக்குறாரு. எப்படி வாங்குறீங்க? ரெண்டு கையிலையும் வாங்குறீங்க. வாங்கி என்ன பண்றீங்க? செடியில பறிக்கும் போது எப்படி பறிச்சீங்க? ஆனா நம்ம வீட்டுல பூக்கிற ரோசா. சாமி கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரசாதம். அது கோவிலுக்கு தகுந்த மாதிரி பிரசாதம் ரேட்டு அதிகமாயிடும். நம்ம வீட்டு பெருமாள் கோயில இருந்து வந்ததுன்னா இப்படி வாங்குவோம். திருப்பதியில வச்சதுங்கன்னா ஐயோ கொடுங்க. ஏன் ரெண்டு பெருமாள் வேற வேறையா? திருப்பதினா ஒரு தனி இது. சமீபத்துல கூட ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு கோவில்ல ஒரு எலும்புச்சம்பளத்தை 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தாங்களாம். எத்தனை லட்சத்துக்கு? 1.5 லட்சத்துக்கு. சாமியே நினைச்சிருக்கோம், ஏன் வேல்யூ இவ்வளவு அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு. ஒவ்வொரு பொருளும் சாமி கிட்ட போயிட்டு வரும்போது அதோட மதிப்பு என்ன ஆகுது? தொட முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு போகுது. நம்ம எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருப்போம், எத்தனை சாமியை பார்த்திருப்போம், நம்ம மதிப்பு ஏறின மாதிரி தெரியலையே சார், இன்னமும் கீழே போகுது. அப்போ கோவிலுக்கு போற மனிதன் உள்ள போகும்போது மனிதனா போனா வெளியே வரும்போது தெய்வ நிலைக்கு போகணும். அந்த தெய்வ நிலைக்கு போகாம வெளியே வர்றதுக்கு காரணம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மனுஷன் தெய்வமாக முடியாதது காரணம் என்னன்னா, முதல் விஷயம் அவனுடைய கர்ம வினை. என்னதுங்க? சத்தமா? கர்ம வினை. சரி, இந்த கர்ம வினைய அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல பிறக்குது, வாழுது, செத்து போகுது. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? இப்ப நம்ம எல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் பிறப்படுத்திருக்கீங்க, படிச்சீங்க, வேலைக்கு போனீங்க, எல்லாம் சரி. இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? சும்மா பதில் சொல்லுங்க. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க பாப்போம். பின்னாடி யாரும் வரல, விஜய் ரஜினிகாந்த் எல்லாம் வரல. என்ன தெரியும் பார்த்தாலும் அவங்கதான். சும்மா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? குழந்தையில கேட்டாங்களா உங்ககிட்ட உன்னோட எய்ம் என்ன, என்ன ஆக போற? ஒரு பையன் சொன்னா, 10வது படிக்கும் போது சொன்னா, நான் வந்து பெரிய போலீஸ்காரன் ஆவேன் அப்படின்னா. 10வது படிக்கும் போது, ஏன்னா எப்படியோ போலீஸ்காரரை பார்த்து ஆசைப்பட்டான் போல. அப்புறம் 11th 12th வந்தோடனே என்னடா ஆக போற அப்படின்னா, நான் பெரிய டாக்டர் ஆக போறேன் அப்படின்னா. அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சு வெளியே வந்தோன்னே என்னடா ஆக போறேன்னு கேட்டேன். என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல, ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன ஆக போறோம்னே தெரியாது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த உண்மையாலுமே இந்த உயிரினுடைய லட்சியம் என்ன, இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு பெரிய லட்சியம் எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே நம்ம குளிருக்கு போத்திக்கிற போர்வை மாதிரிதான். ஆனா இந்த சமயம் ஒரு உண்மையை சொல்லுது. ஒரு உயிர் இந்த பூமியில வந்து பிறந்தா அதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். என்னனுங்க? ஒரே ஒரு நோக்கம்தான். என்னன்னா, திருப்பி சாமி கிட்ட போய் சேர்றது. திருப்பி சாமி கிட்ட போய் சேர்றது அப்படின்னு என்னதுங்க? சாமி கிட்ட போய் சேர்றதுல என்ன, செத்து போறதா? ஒரு உண்மையை சொல்றேன், செத்து போனா சாமி கிட்ட போக முடியாது. செத்து போனா சாமி கிட்ட போக முடியாது. அப்ப எங்க சார் போகும்னா, இன்னைக்கு பர்கூர்ல பிறந்திருக்கோம், பர்கூர்ல ராமசாமி குப்புசாமின்னு பிறந்திருக்கோம். செத்து போனோம்னா பக்கத்துல கிருஷ்ணகிரியில எங்கேயாவது ராமசாமி குப்புசாமின்னு திருப்பி பிறப்போம். பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சுக்கணும் செத்து போயிட்டாரு, நம்ம செத்தெல்லாம் போல. இந்த உடம்பு இருக்கு பாருங்க, சட்டை அழுக்கா போச்சுன்னா சட்டையை கழட்டிட்டு போயிடுறீங்களா? சட்டையை கழட்டிட்டு வேற சட்டையை போட்டுட்டு வேலையை பார்க்க போயிடுறீங்க. அதே மாதிரி உள்ள இருக்கிற உயிர் இந்த வினை இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புங்கிற சட்டையை வச்சுக்கும்.
கர்மவினை இருக்கு பாருங்க, அந்த கர்மவினைக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது. அந்த கர்மவினை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த சட்டையை போட்டுக்கும். அந்த கர்மவினை முடிஞ்சிருச்சுன்னா அது எவ்வளவு வயசா இருந்தா சரி, 6 வயசு 7 வயசு 80 90 எத்தனை வயசு வரைக்கும் இறைவன் நீதியை நியமிச்சிருக்கிறானோ அந்த கர்மவினை அனுபவிச்ச அடுத்த நிமிஷம் இந்த உடம்புங்கிற சட்டையை விட்டுவிட்டு வேற சட்டைக்கு போயிடுது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பிடிச்சி அழுதுகிட்டு இருப்போம்? சட்டையை பிடிச்சி அழுதுகிட்டே இருப்போம். ஐயோ போயிடுச்சே, சட்டை போயிடுச்சே, சட்டை போயிடுச்சேன்னு. ஆனா இந்த உயிருக்கு இந்த சட்டை ஒரு பொருட்டல்ல, திருப்ப 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 பிறந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உடல் இனி எனது உயிரும் உடலும் இனி உடல் விட முடியாதுன்னார். இனிமேல் என்னுடைய உடம்பு உயிரும் இப்படியே பிறந்து 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 என்னால முடியல சாமி அப்படிங்கிற. ஏன் இந்த வாழ்க்கை மேல சலிப்பு வருது அப்படின்னா, உங்க எல்லாத்துட்டையும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். திருப்பி எத்தனை பேருக்கு இதே மாதிரி பிறக்கணும்னு ஆசை? இன்னைக்கு இவ்வளவு அமைதியாயிட்டீங்க, முன்னாடியே அந்த கேள்வி கேட்டிருக்கணும் போல. யாரெல்லாம் பேசுறீங்களோ திருப்பி பிறப்பீங்க, அது இதே குடும்பத்துல பிறப்பீங்க. சார் வேணாம் சார், அப்படியே பிறந்தாலும் எங்கேயா டாடா பிர்லால பிறக்கிறோம், அணில் அம்பானி குடும்பத்துல பிறக்கிறோம். ஆனா கொடுமை என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. கரெக்டு தானே? ஏன்னா உலகத்தினுடைய தலை சிறந்த பணக்காரர்கள், அவர்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. ஆனா அவன் தான் வரிசை கோயில்ல நிக்கிறான். நம்மளை விட அதிகமா அவனுக்கு தான் கஷ்டம் இருக்கு. அப்ப எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த பிறவிய விட்டுட்டு இறப்பும் இல்லாம பிறப்பும் இல்லாம திருப்பி இந்த உயிர் சாமிகிட்ட போகணுங்கிறது தான் ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கமும். ஆனா ஒரு நாளும் நமக்கு அதுக்கு ஆசை வராது. யாராவது போய் சாமிகிட்ட கேட்டிருப்போமா, சாமி முக்தி கொடுங்க? யாரு கேட்பா? முக்தினா நம்ம என்ன நினைச்சு போயிட்டோம்னா, செத்து போறதுதான் முக்தின்னு நினைச்சிட்டோம். செத்து போறதெல்லாம் முக்தி, செத்தா முக்தி வராது. முக்தினா என்னன்னா, இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, வாழ்றீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறீங்க. இங்க ஒவ்வொருத்தரும் இங்க கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 2500 பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா 2500 பேருக்கும் 2000 விதமான தேவைகள் இருக்கு. கரெக்டா? ஏன் அந்த தேவைக்காக சாமி கிட்ட வந்தீங்க? உங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கா? அந்த வேண்டுதல் நிறைவேறணும் தானே வந்தீங்க. எத்தனை பேர் வேண்டுதல் நிறைவேறணும் வந்தீங்க? சில பேர் கையே தூக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் இப்படிதான் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருப்பேன், உனி இதுக்கு தூக்கி இதுக்கு பதில் சொல்லி எதுக்கு தேவையில்லாம. ஏன்னா எங்க ஸ்கூல்ல எல்லாம் அப்படித்தான் இருந்தோம். டீச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன். என் பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டு சொன்னா, ஏண்டா மாப்பிள்ள அவர் எது கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த ஆளு காசு வாங்கிட்டு கேள்வி கேட்கிறான், நம்ம ஏண்டா காசை கொடுத்துட்டு பதில் சொல்லணும், அவரே சொல்லட்டும் விடு அப்படின்னா. எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை அப்படியே சொல்லிட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. அதனால அப்பப்ப பதில் சொல்லுங்க, தூங்கிடக்கூடாது. சொற்பொழிவு நல்லா இருக்கு சார், இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. நாங்க பேசாம இருக்கிற ஒரே நேரம் எதுன்னா தூங்குற நேரம் மட்டும்தான். அதுலயும் உள்ள பேசிக்கிட்டு இருப்போம், கனவுல பூரா கனவு போய்கிட்டு இருக்கு. அதனால அப்ப இந்த யாராவது போய் சாமி கிட்ட முக்தி வேணும்னு கேட்டிருப்போமா? ஏன் கேட்க மாட்டோம்னா, இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கிறது, வேண்டுதல் இருக்கிறது. அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு வந்திருக்கீங்க. அது இல்லாம யூடியூப்ல யாராவது பார்த்திருப்பீங்க, வேல்மாறல் கீழே வேற கமெண்ட்ல வேற போட்டிருப்பாங்க, வேல்மாறல் படித்தேன், 48 நாளில் நான் நினைத்தது நடந்தது போடுறா, அடுத்து இங்கதான்டா போறோம். கீழே என்னுடைய உயிரை காப்பாற்றியது வேல்மாறல், ஆஹா இதுதான் தேடிட்டு இருந்தோம், போயிடுவோம். இந்த இப்படி ஒருத்தர் வந்திருப்பீங்க. சில பேர் என் பேச்ச கேட்டிருப்பீங்க, வேல்மாறலை பத்தி பேசியிருப்போம், வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு ஆசை உங்களை தள்ளி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. ஒரே ஒரு சின்ன அடுத்த கேள்வி, உங்க எல்லாத்து பேருனுடைய வேண்டுதலையும் நிறைவேற்ற வைக்க போறார் சாமி, அதுல சந்தேகமே கிடையாது. அடியார் குறை கோடி கருதினும் வேறு முனைய நினையாத பெருமாள், அடியார் இச்சையில் எவை உற்றவை அவையவை தருவித்தருள் பெருமாள். எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் சாமி நிறைவேற்றி வைப்பார், இல்லைன்னு சொல்லல. இப்ப இந்த வேல்மாறல்ல யாரெல்லாம் கலந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கேட்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அது அத்தனையும் இப்ப நிறைவேறுதுன்னு வச்சுக்குவோம். நிறைவேறிடுச்சு, இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நாளைக்கு எந்திரிக்கிறீங்க காலையில ஒரு 8 மணி 7 மணிக்கு எந்திரிக்கீங்க. எப்படி எந்திரிப்பீங்க? நிறைவேறிடுச்சுங்க, உங்க ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு. எந்திரிச்சு எப்படி எந்திரிப்பீங்க? சந்தோஷமா எந்திரிப்பீங்களா? எப்படி எந்திரிப்பீங்க? சந்தோஷமா எந்திரிப்பீங்களா? புரியல.
மனபாரம் இல்லாம எந்திரிப்பேன், மனபாரம் இல்லாம எந்திரிப்பேன். இப்போ இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணா, மலையை கொட்டிட்டு இருந்தான் நம்மள மாதிரி. யார் மாதிரி? சத்தத்தை காண தூங்கிட்டீங்களா? யார் மாதிரி? எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல முடியாத அமைதி ஆண்களுக்கு வந்துருது. அது ஏனே தெரியல. பெண்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாய்ஸ் அதிகமாயிருது. இங்க பாத்தீங்கன்னா சப்த நாடி அடங்கிடுது. ஆசை போயிரும். அதுக்கப்புறம் நோ சூடு நோ சொரணை, யாரு திட்டினாலும் உரைக்காது. அல்ல ஒருத்தர் சொன்னாரு, இல்ல சார் என் பொண்டாட்டி விட கம்மியாத்தான் திட்டுறாரு, பரவாயில்ல, அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் போகல அப்படின்னு. ஆனா நீங்களும் கொஞ்சம் பதில் சொல்லலாம். எப்பவுமே மைனாரிட்டியாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பதில் சொல்லலாம். ஒருத்தர் மலையை கொட்டிட்டு இருந்தார், மலைய கொட்டிட்டு இருந்தார். அப்போ ஒரு தேவதை மேல போச்சு, தேவதை மேல போச்சு. அந்த தேவதை சட்டுன்னு மேல ஆசைப்பட்டு, பாவம் என்னமோ மலையை கொத்துறானே, இறங்கி எப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையை கொத்துறியே, ஏதாவது வரம் கேளு, நான் உனக்கு தந்துட்டு போறேன் அப்படின்னு. இவன் சட்டுன்னு பார்த்துட்டு அந்த மலையை கொட்டிட்டு இருந்தவன் சொன்னா, இவ்வளவு தூரம் நான் மலையை கொத்தி கொத்தி நான் என்னைக்கு பெரியார் ஆகிறது கல்ல உடைச்சு, என்னை தயவு செஞ்சு இந்த நாட்டுக்கு அரசனாக்கி விட்டுரு அப்படின்னு. ஓகே, இவ்வளவுதானே, நாட்டுக்கு அரசனாக்கிட்டான். அந்த தேவதை புஷ்ன்னு கையை காட்டுச்சு, இவன் நாட்டுக்கு மன்னன் ஆயிட்டான். இவன் மன்னன் ஆகி பேசாம அரண்மனையில் உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே. இவன் என்ன பண்ணா, இந்த நாட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வருவோன்னு தேர்ல ஏறி உட்கார்ந்தான். தேர்ல ஏறி உட்கார்ந்த உடனே கிளம்பும் போது மழை வந்துருச்சு, கிளம்பும் போது மழை வந்துருச்சு. இந்த மழை வந்தோடனே அந்த தேரோட்டி சொன்னா, மன்னா இன்னைக்கு நம்ம வெளியே போக முடியாது, ஏன்னா மழை பெய்யுது. இவன் நினைச்சான், நம்ம மன்னன் தான் பெருசுன்னு நினைச்சோம், அரசன் தான் பெருசுன்னு நினைச்சோம், இந்த பாலா போன மழை இந்த அரசனை தோக்கடிச்சு நிக்க வச்சிருச்சு, அப்ப மழைதான் பெருசு. உடனே தேவதை வந்தது, என்ன நினைச்சியா? ஆமா, என்னை மன்னனாக்காத மழையாக்கிரு அப்படின்னு. ஆக்கிடுறேன் அப்படின்னு மழையா மாத்தி விட்டுச்சு. இவன் ஊரெல்லாம் பேஞ்சு கொட்டுறான், ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி அடிச்சு ஊத்துது. அடிச்சு ஊத்தி ஒரு ஊருக்கு போலான்னு நினைச்சப்ப ஒரு காத்து ஒரு தள்ளு தள்ளிச்சு பாருங்க, பக்கத்து ஊருக்கு போயிட்டான். என்னடா அது, நம்மளும் இந்த தள்ளுற அளவுக்கு எவன்டா சக்தி இருக்குன்னு பார்த்தா காத்து. யாரு? காத்து. ஆஹா, மழையை விட எதுக்கு சக்தி ஜாஸ்தி? காத்துக்கு. உடனே தேவதை நினைச்சான், தேவதை வந்தது, ஏன்பா மறுபடியும் நினைச்சியா? ஆமா மறுபடியும் நினைச்சேன், என்னை மழையா வேண்டாம், என்னை காத்தா மாத்துன்னா. உடனே என்னவா மாத்துச்சு? காத்தா மாறிடுச்சு. காத்தா மாறிடுச்சு. காத்தா மாறணும்னா ஊரெல்லாம் அடிச்சு அப்படி சூறாவளியா போறேன். அடுத்த ஊருக்கு போலான்னு நினைச்சு இப்படி சூறாவளியா கூட போனான் பாருங்க. ஒரு பெரிய மலை ஒண்ணு இருந்தது, பட்டுன்னு அடிச்சு கீழே விழுட்டான். என்னடா இது, காத்துதான் சக்தி நினைச்ச, இந்த மலை நம்மளுக்கு எந்த மலை? பெரிய மலை. அந்த மலையில மோதி விழுந்துவிட்டேன். அப்ப அந்த தேவதை மறுபடியும் வந்தது, என்னப்பா நினைச்சியா? ஆமா, என்னை காத்தா மாத்தாத, இங்க பாரு நிக்கிது பாரு, இவ்வளவு பெரிய மலை, இந்த மலையா மாத்துன்னா. இதோ மாத்துறேன், மலையா மாறி நின்னான். கீழே ஒருத்தன் மலையை கொத்திட்டு இருந்தான், கீழே ஒருத்தன் அதே மலைய கொத்திக்கிட்டே இருந்தான். பட்டுன்னு நினைச்சான், என்ன மறுபடியும் நினைச்சா, இந்த மலையை உடைக்கிறான் பாரு, அவனா என்னைய மாத்து. மறுபடியும் மலைய ஆல்ரெடி என்னவா இருந்தான். நம்மளும் அப்படி இன்னைக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமா? ஆஹா, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும். இன்னைக்கே உங்க வேண்டுதல் அத்தனை நிறைவேறின பிறகும் மறுநாள் காலையில எந்திரிச்சிங்கன்னா இதை விட அடுத்த தேவை ரெடியா உள்ள இருக்கும். இதெல்லாம் சாமி கொடுத்துட்டாரு, நான் ஒன்னே ஒண்ணு, அது இருந்தா போதும். அதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உடனே யூடியூப்ல வரும், உங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமா, சுண்டைக்காய் தீபம் போடுங்கள். அது எப்படிங்க சுண்டைக்காயில தீபம் போடுறது? அதெல்லாம் அப்படித்தான். இது யார் சொன்னா? சுண்டைக்காய் சித்தர் சொன்னார். சுண்டைக்காய்க்கு ஒரு சித்தர் இருந்திருக்கிறார். அதோட நம்ம போய் சுண்டைக்காயில தீபம் போடுவோம், இதெல்லாம் பத்தாதுன்னு எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒரு உண்மை சொல்றேங்க, இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை வாழ்க்கை? ரெண்டு வகையான வாழ்க்கை. அது என்ன சார் ரெண்டு வகையான வாழ்க்கைனா? நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை, நம்ம வாழ்ற வாழ்க்கை. இப்ப உங்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் வாழ்க்கையில அனுபவம் இருக்குன்னு வச்சுக்குவோம். 30 வயசோ 20 வயசோ, இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேனே, என்னன்னா, எவ்வளவு வந்தாலும் பத்தாது, எவ்வளவு வந்தாலும்
எவ்வளவு உறவுகள் வந்தாலும் அதுல இருந்து இன்பம் நமக்கு வராது. இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, நாளைக்கு சண்டை போட்டுருவாங்க. ஒரு பொருள் தான் வேணும், வீடு தான் சந்தோஷம் நினைச்சீங்கன்னா வீட்டை கட்டினது வரைக்கும் சந்தோஷம் இருக்கும், கட்டி முடிச்சுன்னு சந்தோஷம் புஷ்ன்னு போயிடும். என்னுடைய சொந்தக்காரங்க தான் சந்தோஷம், அண்ணன் சந்தோஷம், தம்பி சந்தோஷம், கணவன் சந்தோஷம், மனைவி சந்தோஷம்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம் நீடிக்கும்? கொஞ்ச நேரம் தான், அப்புறம் போயிடும். சரி, விலை உயர்ந்த செல்போன் வாங்கலாம், செல்போன் வாங்கி எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கும்? அதுல சார்ஜ் இருக்கிற வரைக்கும் இருக்கு, நெட்டு போற வரைக்கும் இருக்கு, நெட்டு போச்சுன்னா சந்தோஷம் போயிடும். அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை வெளியே தேட 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 வெளியே பற்றை வைக்க 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 அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த பொருள் போயிடுச்சுன்னா சந்தோஷம் போயிடும். இன்னைக்கு இருக்க எல்லாத்தினுடைய தேவையும் அதுதான். உடனே சொல்லுவீங்க, சார் எனக்கு பொருள் எல்லாம் இல்ல, இந்த உடம்பு சந்தோஷமா, இந்த உடம்பு நோய் இல்லாம இருந்தா போதும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. அதானே, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. எங்கேயாவது நோய் இல்லாத உடம்ப நீங்க பார்த்திருக்கீங்களா? நோய் இல்லாத உடம்பு எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க உங்க வீட்டுல நாயோ பூனையோ வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த நாய்க்கோ பூனைக்கோ வியாதி வந்தாலும் நோய் வந்தாலும் அதை பத்தி பெருசா நினைக்காது. நீங்க இந்த டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் யார் சார் பாக்குற? ஒன்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். இன்னைக்கெல்லாம் அவ்வளவுதான், ரீல்ஸ்ல தான். தயவு செஞ்சு இந்த டிஸ்கவரி சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த புலி இருக்கு பாருங்க, புலி மானுடைய கழுத்தை பிடிக்கும், கழுத்தை பிடிச்சிரும், உயிர் ஒவ்வொரு சொட்டா உயிர் போகுங்க மானுக்கு. நல்லா பாத்தீங்கன்னா அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த மானோட கண்ணு இருக்கு பாருங்க, கண்ணுல இம்மி அளவு பயம் இருக்காது, இம்மி அளவு பயம் இருக்காது, அப்படியே இருக்கும் கண்ணு. நான் ஒரு சில நேரத்துல ஆச்சரியப்பட்டு போயிருக்கிற ஒரு அஞ்சறிவு ஜீவன் மானு, ஒரு அஞ்சறிவு ஜீவன் மானு தான் உயிர் போற நேரத்துல கூடி ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படாம அப்படியே உடம்ப விட்டுட்டு நிக்குதுன்னா இதுதான மிகச்சிறந்த யோகி. ஒரு மான் மிகச்சிறந்த யோகி. ஆனா நானே அட அல்பம் இம்புட்டுக்காண்டு கட்டி வந்துருச்சுன்னு வைங்க, போட்டு படுத்தி எடுத்து, சாமி என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வேதனையை கொடுக்கிறார், நான் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை இது? அப்ப சந்தோஷம் வெளியே இல்ல, எங்க இருக்கு? எங்க இருக்குங்க? உள்ளுக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு. மனசுக்கும் உள்ள இருக்கு சந்தோஷம். வெளியே தேட 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 சந்தோஷம் கிடைக்காது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் ஏன் இந்த வழிபாட்டுக்கு வரணும்னா, முதல் விஷயம் பொறுமையா இருக்கிறது. முதல்ல என்னதுங்க? முதல்ல என்னது? சாய்பாபா கிட்ட ஒருத்தன் வந்தான், வேகமா வந்து, சாமி என் வாழ்க்கை எப்ப நல்லா இருக்கும்? சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இப்போதைக்கு இருக்கிறதுக்கு மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னாரு. போயிட்டு 2 நாள் கழிச்சு வான்னாரு. மறுபடியும் வந்தான், திட்டுன்னு வந்தான். வந்து எல்லாத்தையும் விலைக்கு விட்டுட்டு பிடிச்சி மண்டை கண்டையெல்லாம் தள்ளி விட்டு உள்ள வந்து உட்கார்ந்தான். சாய்பாபா கிட்ட மறுபடியும் வந்து உட்கார்ந்தா. சாய்பாபா கிட்ட மறுபடியும், சாமி என் வாழ்க்கை எப்ப நல்லா இருக்குமா? நேத்தாவது இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, இன்னைக்கு சுத்தம் உனக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. அவன் கோச்சுக்கிட்டான். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நாளைக்கு வா அப்படின்னு. நாளைக்கு வரும்போது என்ன பண்ணா, வேகமா வராம விட்டுட்டு, இவர் எப்படி இருந்தா அதைத்தான் சொல்ல போறாரு, மெதுவாவே போவோம். எப்படி மெதுவாவே போவோம்னு பின்னாடி போய் உட்காந்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போய் சாமி கிட்ட உட்காந்து, சாமி பொறுமையா இப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி கேட்டான், எப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கும்? இப்படியே இருந்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா ஆயிரும் அப்படின்னாரு. அவனுக்கு புரியல. திருப்பி மறுநாள் வந்தான், போய் ஓரமா உட்காந்துட்டான். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தா, எல்லாரும் வேக வேகமா போனாங்க. எல்லாரும் பண்ணா, அவன் தூணோர உட்கார்ந்துருந்தான். சாமி இங்க உட்கார்ந்துருந்தார். சாய்பாபா கிட்ட போய் கேட்கணும் கூடி அவன் நினைக்கல. பார்த்தான், கையெடுத்து கும்பிட்டான். அங்க பக்கத்துல இருந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி சாமியே அவனை கூப்பிட்டாரு. எப்படி? நல்லா இருக்கும். யாரு கூப்பிட்டா? சாமியே கூப்பிட்டார். இங்க வா அப்படின்னாரு. சாமியே கூப்பிட்டார். சாமியே இங்க கூப்பிட்டு, இங்க வா, இப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அப்பதான் சாமி சொன்னார், வாழ்க்கையில அவசரப்பட பொறுமையை இழக்க, நல்லா கவனிக்கணும். பொறுமையை இழக்க
மனசு ஒரு கட்டத்துல பொறுமை இல்ல, ஒரு பிடிப்புல நிக்கலன்னா எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் அனுபவிக்க முடியாது. எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் அனுபவிக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கோவில்கள் இருக்கே. திருவண்ணாமலையில ஒரு சித்தர் இருந்தார். அந்த சித்தர்கிட்ட வந்து அருணாச்சலேஸ்வரர் பேசினார். யார் பேசினார்? சாதாரண ஆளுங்க, சிவனே பேசினார். அருணாச்சலேஸ்வரர் ஹாயா சித்தர்கிட்ட பேசினார். சித்தர் இப்படி உட்கார்ந்து இருந்தார். அருணாச்சலேஸ்வரர் வந்தார். அருணாச்சலேஸ்வரர்கிட்ட சித்தர் கேட்டார், எப்பா எப்படி இருக்க? சித்தர் கேட்கிறார், சாமி எனக்கு ஒண்ணுப்பா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னா, எனக்கு என்ன, நானும் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன வர வர கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு உன்னை பார்க்க அப்படின்னா, அது என்ன ஜோசியர் யார் கிளப்பி விட்டாங்களோ தெரியல, எல்லாம் வராங்க. எதுக்கு வராங்க? அதான் எனக்கும் தெரியல. சாமியே சொன்னார், எதுக்கு வராங்க எனக்கும் தெரியல. எதுக்கு இந்த மலை இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கு இந்த மலையை சுத்தினாங்க அப்படின்னா, சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், திங்கக்கிழமை சுத்தினோம்னா சந்திர தோஷம் போகுமாமா, அதுக்காக சுத்தினாங்க. சித்தர் சிரிச்சார். அப்ப செவ்வாய்க்கிழமை சுத்துறவங்க கல்யாணம் ஆகுமாமா, அதனால சுத்தினாங்க. புதன்கிழமை சுத்தினா நல்ல காசு கொட்டுமாமா, அதனால. வியாழக்கிழமை குழந்தை பிறக்குமாமா, வெள்ளிக்கிழமை போனா கடன் பிரச்சனை எல்லாம் தீருமா, சனிக்கிழமை போனா 7.5 சனியெல்லாம் விட்டுருமா. சித்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, ஆமா இதெல்லாம் கிடைக்கும், சரி நீ எப்ப அவங்களுக்கு கிடைப்ப அப்படின்னு. எப்படி நீ எப்ப அவங்களுக்கு கிடைப்ப? இப்படி சுத்துறத நிப்பாட்டினாங்கன்னா நானே கிடைப்பேன்னா, சுத்துறத நிப்பாட்டினா நானே கிடைப்பேன்னா. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கிரிவலமே போகக்கூடாதா அப்படின்னு. நீங்க கிரிவலம் போறீங்கல்ல, கிரிவலம் போகும்போது அண்ணாமலையை பாக்குறீங்க, அந்த மலை ஏதாவது உங்ககிட்ட பேசுதா? ஏதாவது நீங்க பண்ற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுதா? எத்தனை கோடி பேர் சுத்தினாலும் மலை எப்படி இருக்கு? எப்படி இருக்குங்க? அப்படியே இருக்கிற மலையை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இளையராஜா சொன்னார், சுற்றுகிற உலகத்திலே பல விதத்தில் சுற்றுகிற மனிதர்களே, வெற்று கைகளுடன் பிறந்து பல வகையில் பற்றுகளை பிடித்தவரே, அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் உயிர் பற்று பற்று, அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் உயிர் பற்று. சும்மா இருக்கிற மலைய சுத்தி சுத்தி என்ன தெரிஞ்சுக்கிறது? சும்மா இருக்கிற மலைய சுத்தி சுத்தி என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம், சும்மா இருந்தா எல்லாம் கிடைக்கும், சும்மா இருந்தா எல்லாம் கிடைக்கும். இந்த சும்மா இருக்கிறதுனா என்னது? அருணகிரிநாதர் சொன்னார், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலையே. சும்மா இருக்கிறதுனா என்னன்னா, இந்த மனசு சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா, சொல்லிட்டீங்க சார், இன்னைக்கே போய் வேலை ரிசைன் பண்ணிடுறேன், இனிமேல் எங்க வீட்டுக்காரருக்கு தோசையே சுட மாட்டேன், அது சும்மா இருக்கிறது அல்ல. உள்ள ஒரு மனசு இருக்கு பாருங்க, மனசு சும்மா இருக்கணும். முதல் விஷயம் பொறுமை, ரெண்டாவது விஷயம் அமைதி. என்னதுங்க? என்னது? அமைதி. அமைதினா என்னன்னா, உலகத்திலேயே பெரிய அமைதி என்னன்னா, நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு தூரம் ஓடுறோம் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர் வந்து ரமண பகவான்கிட்ட வந்து நின்னார். ரமண பகவான்கிட்ட நின்னார். ரமண பகவான்கிட்ட எல்லாம் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, ரமண பகவான் ஏதாவது உபதேசம் பண்ணுவார், ஏதாவது நல்லது சொல்வார்னு நின்னார். ரமண பகவான் பேசவே மாட்டார், பேசாம நின்னார். திருப்பி காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போனார். காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் எல்லாம் சொன்னார். நான் வந்து பெரியவா கேட்டார், என்ன பண்ற அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையுமே சம்பாதிச்சிட்டேன் பெரியவா, பையனுக்கு இத்தனை கோடியில சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு 10 வீட்டு வாடகை வருது, இவ்வளவு சம்பாரிச்சுட்ட. பெரியவா கேட்டார், உனக்கு என்ன சம்பாரிச்சுக்கிட்ட? என்ன கேட்டார்? உனக்கு என்ன சம்பாரிச்சுக்கிட்ட? அவனுக்கு புரியல. திருப்பி சொன்னார், இல்ல பெரியவா பென்ஷன் வருது. உனக்கு என்ன சம்பாரிச்சுக்கிட்ட? 3ஆவது தடவை கேட்கும் போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எனக்கு எதுவுமே உன்னா சம்பாதிக்கல, எனக்குன்னு எதுவுமே உன்னா சம்பாதிக்கல. ஏன்னா நீங்க விரட்டிட்டு போற ஒவ்வொரு விஷயமும், வாழ்க்கையில நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? அதுதான் வாழ்க்கை நினைச்சுக்கிறீங்க. அதுவல்ல வாழ்க்கை, அதுவல்ல வாழ்க்கை. நான் சொன்னனே, முதல் வாழ்க்கை இந்த பொருள், பதவி, பணம், இதெல்லாம் முதல் வாழ்க்கை. இது வரும் போகும். ஆனா ரெண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்கு, அது உள்ளுக்குள்ள இருக்கு. எங்க இருக்குங்க? உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை அழகாக்கணும்னா அது ஒரே ஒரு விஷயத்தினாலதான் முடியும். அதுக்கு பேர் தான் முருக பக்தி. அதுக்கு பேர் தான்
முருக பக்தி. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் மித்த கோவில் போன மாதிரி இல்ல, மித்த இடத்துல போனா ஜீம்பூம்பா போட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க. சாமி எப்படி கும்பிடுவோம்? இப்படி கண்ணை மூடிட்டு மணி அடிக்கிற வரைக்கும் கண்ணை மூடி இருக்கும். மணி அடிக்கிற வரைக்கும் கண்ணு மூடி இருக்கும். அது உள்ள என்ன சாமி இருக்கு, என்ன அட்ரஸ், ஆதார் கார்டு என்ன, பேன் கார்டு என்ன, எதுவும் தெரியாது. டிங் கண்ணை திறந்துருவோம். அப்புறம் கையில விபூதி கொடுப்பாங்க. விபூதியை வாங்கி நம்மளுடைய திருப்பணி என்ன, கோயில் செவத்துல தேய்ச்சி விட்டு வர்றது. எல்லா கோயில் அப்படி போட்டுட்டு அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் என்ன கேட்போம்னா, சார் சாமி அந்த பூவை எடுத்துட்டு வாங்க. எந்த பூவு? சாமி தலையில இருக்க பூவே வேணும். அது 2 முழம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நேரா வெளியே போனோம்னா நமக்காகவே என்ன இருக்கும்? கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்னு எல்லா பக்கமும் இது இருக்கும், பிரசாதம் இருக்கும். அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்தோம். இவ்வளவுதான் நம்ம பக்தியா இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அது வரல. அப்ப இந்த இடம் என்னன்னா, தன்னை உணர்வதற்கான இடம்தான் இந்த வேல்மாறல் வழிபாடு. தன்னை உணர்வதற்கான வழிபாடு. அதுல அடுத்த கட்டமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போறோம். 2வது விஷயம். விஷயம் வெளி வாழ்க்கை, அடுத்த விஷயம் உள் வாழ்க்கை. இந்த உள் வாழ்க்கை அழகாக்குற முதல் விஷயத்துனா முருகன் மேல வைக்கிற பக்தி. விரவே முருகனுக்கு. அடுத்து இந்த வாழ்க்கையை 2வது வகையாக அலங்கரிக்கிறதுக்காகத்தான் முருகன் மேல பக்தி வைக்கணும்னு அர்த்தம். இந்த பக்தி எப்படி வைக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டி தான் அருணகிரிநாத பெருமான். அந்த வழிகாட்டி யாரு? அருணகிரிநாத பெருமான். அந்த அருணகிரிநாத பெருமான் சொல்லி கொடுக்கிற வகைய 3 விஷயத்த சொன்னா என்னுடைய பேச்சு நிறைவடைஞ்சது. முதல் விஷயம், வெளியிருக்கிற சாமியை தேடி 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 போகாம உள்ள இருக்கிற முருகனை பார்க்கணும். எங்க இருக்கிறத? உள்ள இருக்கிற முருகனை பார்க்கணும். உள்ள முருகனை எப்படி பார்க்கறதுனா அதுக்குத்தான் அருணகிரிநாதர் ஒரு பாதை அமைத்து கொடுத்தார். அதுதான் திருப்புகழ்ங்கிற மகாமந்திரம். என்னதுங்க? திருப்புகழ்ங்கிற மகாமந்திரம். இந்த திருப்புகழ் பாடினால் முருகன் காட்சி தெரியும். திருப்புகழ் பாடினா முருகனுடைய காட்சி தெரியும். எப்படி தெரியும்னா, தினந்தோறும் காலையில எந்திரிச்சு திருப்புகழ் பாடணும். திருப்புகழ் பாட 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 அருணகிரிநாதர் சொல்ற, இந்த திருப்புகழ் பாட பாட என்னாச்சா, உள்ள இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்திச்சான். எது? உள்ள இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்தி மனசை சுத்தம் பண்ணுச்சு. மனசை சுத்தம் பண்ணுச்சு. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் சாமியினுடைய காட்சி தெரிஞ்சது. அந்த சாமியினுடைய காட்சி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்றார், முருகனை மயில் மேல கூப்பிடுறார். எது மேல கூப்பிடுறார்? எது மேல கூப்பிட்டார்? மயில் மேல. பச்சை மயில் வாகனனே சிவ பால சுப்பிரமணியனேவா, எந்த நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. பச்சை மயில் வாகனனே சிவ பால சுப்பிரமணியனேவா, எந்த நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. பச்சை மயில் வாகனனே வான்னு கூப்பிட்டார். நம்ம எல்லாம் முருகனை ஏன் கூப்பிடுறோம்னா, என்னுடைய கவலை தீரணும், என்னுடைய துன்பம் தீரணும், என் வேண்டுதல் நிறைவேறணும் நம்ம கூப்பிடுவோம். ஆனா அருணகிரிநாதர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, சாமியே சொல்றார், முருகா நீ என்கிட்ட வா, வந்து என்கிட்ட ஒரு சில விஷயம் பேசுன்னு சொன்னார். முருகன் வந்து பேசணும்னார். முருகன் வந்தார். வந்து என்ன வேணும்னு கேட்டார். அப்போ அருணகிரிநாதர் 3 உண்மைகளை சொன்னார். 3 உண்மைகளை சொன்னார். சொல்றார், சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து. சொல்லுங்க, சந்ததம். சத்தமா, சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே. ஒரே ஒரு 3 விஷயம் மட்டும் என்ற சொல்லிட்டு போயிடுறா முருகான்னார். என்னன்னா, சந்ததம் புகழ்ந்து. சந்ததம்னா திருப்புகழ். என்னதுங்க? திருப்புகழ். முதல் கட்டளை அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்தது திருப்புகழ் பாடுன்னார். என்ன சொன்னார்? திருப்புகழ் பாடுறதோட மட்டும் நிப்பாட்டுறது அல்ல. 2வது ஒரு விஷயம் சொன்னார், புகழ்ந்து உணர்ந்து. 2வது என்னதுங்க? உணர்ந்து. அது என்ன சார் உணர்றது பாடுறது அப்படின்னா, நம்ம எல்லாரும் சிவபுராணம் பாடுவோம், எல்லாரும் கந்த சஷ்டி கவசம் பாடுறோம், எல்லாரும் திருப்புகழ் பாடுறோம்.
ஆனா அது வாயளவோட நின்று போயிருக்கு, உள்ள போக மாட்டேங்குது. உள்ள போய் வாழ்க்கைக்குள்ள அதை அனுபவப்படுத்துறது. வாழ்க்கைக்குள்ள எப்படி சார் அனுபவப்படுத்துறதுன்னா, ஒரே ஒரு விஷயம், திருப்புகள் பாட பாட ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை புரியும்னா, வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். நிறைய சத்தமா நிறைய நல்லது நடக்கும். நல்லது நடக்க 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 இது எல்லாம் முருகன் போட்ட பிச்சை. வாழ்க்கையில இருக்கிற நல்லதெல்லாம் யாரு? முருகன் போட்ட பிச்சை. வாழ்க்கையில துன்பம் வந்தா இப்ப அமைதியாயிரும். வேண்டாம் சார். துன்பம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான்? சோதிக்கிறான் சார், முடியல, ரொம்ப சோதிக்கிறார் முருகன். ஒரு உண்மையை சொல்றேன், இன்பம் வந்தாலும் முருகனுடைய பிச்சை, துன்பம் வந்தாலும் முருகனுடைய பிச்சை. இன்பம் வந்தா மனசு அப்படியே ஸ்கேட்டர் ஆயிரும், அதை பத்தி எதையுமே நினைக்காது, நல்லா சந்தோஷமா இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில ஒரு துக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, துன்பம் வந்துருச்சுன்னா வேற எதையும் நினைக்க தோணாது, அதையே தான் நினைப்பீங்க. சாப்பிட தோணாது, சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? துக்கம் என்ன பண்ணுது? தொண்டை குழியை அடைக்குது சார், துக்கம் வருது அப்படி. அப்போ இந்த மனசுக்கு ஒரு இயல்பு இருக்கு, சந்தோஷம் வந்தா அது அப்படியே விட்டுருது, துக்கம் வந்தா பிடிச்சு வச்சுக்குது. என்னைக்கோ நடந்த விஷயத்த நினைச்சு இன்னைக்கு நம்ம எல்லாம் அழுகிறோமா? அத சொல்லாதீங்க சார், கண்ணில் தார தாரையா எனக்கு தண்ணீர் வந்துடும். சரி, என்னைக்கோ ஒரு நாள் சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அதை சொல்றேன், சிரிப்பீங்களா? அது என்னத்த சார், அதெல்லாம் சும்மா. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்தீங்க, என்னைக்காவது ஆஹா பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துட்டோம்டா சந்தோஷமா இருப்போம். இதை போய் சொன்னீங்கன்னா பைத்தியம்ன்றாங்க. ட்ரெஸ் எடுத்ததுக்கு எவனா சந்தோஷப்படுவானா? அது ஆனா வாழ்க்கையில தான் துக்கம் வந்தா மட்டும் நினைச்சு நினைச்சு அழுவோம், நினைச்சு நினைச்சு அழுவோம். அப்போ இந்த துக்கமும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில எப்போதும் உண்டு, எப்போதும் உண்டு. ஒரு உண்மையை சொல்றேன், இந்த உடம்புக்கு மூப்பு நோய் திரை எல்லாம் இந்த உடம்புக்கு சாதாரணம். இந்த உடம்புல நோய் வரத்தான் செய்யும், இந்த உடம்புக்கு வயசாகத்தான் செய்யும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க. சாமி சொன்னார், துந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இடர் துங்க முருகை தடிமேல் வரமகிழனாக யாடி தொண்டு கிழவ நிவரான இரும கிங்கு நன முறையே குரளவிழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருந்தா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. வயசாக ஆக 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 விஜயகுமார் போயிரும், பிரேம்குமார் போயிரும், லதா போயிரும், பிரியா போயிரும், அது போயிரும், இது போயிரும், ஒரே ஒரு பேர் வச்சிருவாங்க, கெல்லம்னு வச்சிருவாங்க. என்னது? என்னன்னு வைப்பாங்க? கெலம், கிளவி, கெலம், போல்ட்டு, கெலம். படுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஆசை ஆசையா வளர்த்த மகன், ஆசை ஆசையா சேவை பண்ண கணவன், ஆசை ஆசையா பார்த்த மனைவி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க கட்டுல. எதுக்கு? எப்போ போக மாட்டேங்குது சார், படுக்குது. சாமிகிட்ட விளக்கு போட்டிருக்கோம், எப்படியாவது கூட்டுறணும் அப்படி. சாமி நேரா வந்து தப்பி தவறி பேர் மாறி இருந்ததுன்னு வைங்க, யாரையோ கூட்டு போக சொன்னாரு யமதர்மன், வந்திருக்க யமதர்மன் அப்படின்னு சொல்லி வேற யாராவது கூட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதனாலதான் கோவிலுக்கு வந்தா, இந்த மாதிரி வழிபாட்டுக்கு வந்தா ஒரு விஷயத்த மனசுக்குள்ள அடிக்கடி நினைக்க கூடாது. நான் வேடிக்கையா சொல்லுவேன், கோயிலுக்கெல்லாம் போனா சொல்லுவாங்க, சீக்கிரம் முடிங்க டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிங்க டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிங்க டைம் ஆச்சு. சாமி காதல் உளுந்துருச்சுன்னு வைங்க, என்ன இவனுக்கு இவ்வளவு அவசரம், சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்க. சரி ஆசைப்படுறேன் ததாஸ்துன்ட்டாருன்னு என்ன பண்றது? அதனால கோயிலுக்கு போனா நம்மளுக்கு அப்படியெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. ஏதாவது வேலை இருக்கா? நம்ம போனா மட்டும்தான் சூரியன் உதிக்கும், சந்திரன் உதிக்கும், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த உடம்பு கட்டுல விழுந்துட்டா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. உடம்புல இருக்கிற மலமும் மூத்திரமும் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும், நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம. எல்லாரும் நாறுதும்பா நாறுதும்பா. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நீதான் என் உயிர், நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது, நீதான் அப்படி நீதான் இப்படி. இப்போ நாறுது. சாமி சொன்னார்ல, வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்றடுக்குவார், மண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று போடுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று வீசுவார், என் களம் கடந்து நின்ற மாயம் என்ன ஈசனே முருகா.
இந்த உடம்புக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீங்க ராஜா, நீ மந்திரி, நீ படிப்பாளி, நீ பேச்சாளர், நீ அக்கா, நீ தங்கச்சி, நான் அட முருகா நீ உள்ள இருக்கிறது தெரியாம நான் வெளியிருக்கிறதெல்லாம் நம்பினேன், என்களம் கலந்து நின்ற மாயம் என்ன ஈசன். இவர் வெளியே போயிட்டாருன்னு வைங்க, உள்ள இருக்கிறது வெளியே போனா அவ்வளவுதான். சாமியை தான் சொன்னார். அதனால சாமி சொன்னார், முருகா இப்படி நாரக்கூடிய உடம்பு இருக்கும் போதே நாற்றம் எடுத்து என்னுடைய உடம்பு மண்ணிலே விழுந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை நான் உணர்ந்துகிட்டேன், நீதான் உண்மை, உன்னை தவிர வேறு எதுவும் உண்மை இல்லைங்கிற சத்தியம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுதான் முருக வழிபாட்டுல முதல் சத்தியம். முதல் சத்தியம் என்னதுங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் உண்மை. எது? முருகப்பெருமான் மட்டும்தான் உண்மை, வேற எதுவும் உண்மை கிடையாது. அவர் மட்டும்தான் உண்மை, வேற எதுவும் உண்மை கிடையாது. அவரை யாரு தினந்தோறும் வழிபடுறாங்களோ, யாரு தினந்தோறும் திருப்புகள் பாடுகின்றார்களோ, யாரு தினந்தோறும் முருகா முருகா முருகான்னு வேற எதையும் நினைக்காம மனசுக்குள்ள முருகனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, தான் வாழ்க்கையே முருகனுக்கு சேவையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் முருகப்பெருமான் தத்தெடுத்து வளர்ப்பார், தத்தெடுத்து வளர்ப்பார். அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்காது, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்காது, அவனுக்குன்னு ஒருபோதும் ஒரு தேவை இருக்காது. சாமிகிட்ட காஞ்சிமகா பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அடிக்கடி பாக்குறியே, உனக்கு என்ன வேணும்? பெரியவாட்ட அவர் சொன்னார், பெரியவா கொடுத்ததையே என்னால ஜீரணிக்க முடியல, அவ்வளவு கொடுத்துட்டீங்க, இது மேலும் என்னை கொடுத்து கஷ்டப்படுத்தாதீங்க, கொடுத்த அளவுக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். எப்படி? எல்லாத்தையும் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன், ஒன்னே ஒண்ணு, உன்னை எனக்கு கொடு, உன்னைய எனக்கு கொடு. உண்மையான பக்தி அதுதாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்றேன், சாமிகிட்ட எதை வேணா கேளுங்க, தப்பு சொல்லல, ஆனா அதெல்லாம் வரும் போகும், வரும் போகும், அதை நம்பாதீங்க. கழுத்துல போட்டிருக்க நகை சுவாஸ்வதம் அல்ல, பேங்க் பேலன்ஸ் சுவாஸ்வதம் அல்ல. எவ்வளவோ கோடி கணக்கில் பணம் சேர்த்து வைத்திருந்த நபர்கள் கூட ஐசியூல வச்சு அட்மிட் பண்ணி டாக்டர் வெளியே வரும்போது ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு டாக்டர் போறாரு, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், இதுக்கு மேல எல்லாம் அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் மேல இருக்கவன் நினைச்சாதான். அவன் நினைக்க போய் தாங்க இந்த உடம்பு இங்க இருக்கு, அவன் நினைக்க போய் தான் இந்த உலகம் இருக்கு, அவன் நினைக்க போய் தான் உங்களுக்கு இந்த சொந்தக்காரங்க, அவங்க நினைக்க போய் தான் நீங்க வச்சிருக்க எல்லாமே. அவன் நினைச்சு இதை கொடுத்துருக்கான், நினைக்கலைன்னா கிடைக்காது. இதெல்லாம் இல்யூஷன், இதெல்லாம் காணல் நீர், இதெல்லாம் காணல் நீர், வரும் போகும், வரும் போகும். தயவு செஞ்சு அது மேல போய் பற்ற வச்சுட்டு ஐயோ இது போயிடுச்சே நான் துக்கப்படுறேன், ஐயோ இது வந்துருச்சே சந்தோஷப்படுறேன், இல்ல. அப்ப என்ன ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க, என்னைக்கும் இருக்கிற முருகன் மேல அன்பு வச்சா, என்னைக்கும் இருக்கக்கூடிய முருகன் மேல பாசத்தை வச்சா, என்னைக்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சதுன்னா நம்மளுடைய சந்தோஷமும் என்னைக்கும் நம்மளை விட்டு போகாது. ஏன்னா இந்த உலகமே மாறினாலும் முருகனுடைய அருள் மாறாது, முருகனுடைய அருள் மாறாது. இந்த உலகமே தலைகிலா போனாலும் உள்ள இருக்கிற முருகனுடைய அருள் கைவிடாது. அப்ப என் வாழ்க்கையில எது நடந்தாலும் முருகனுடைய சித்தன்படிதான் நடக்குது. இப்ப என் வாழ்க்கையில ஒரு துக்கம் நடந்துருச்சு, அது எனக்கு துக்கமா எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், ஒரு அழுகி போன ஆப்பிள், என்னதுங்க அழுகி போன ஆப்பிள், அது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? அழுகி போன ஆப்பிள் சத்தமா? பாதி பேர் இங்க செவ்வாய்க்கிரகத்துக்கு போயிட்டீங்களா? அழுகி போன ஆப்பிள் நல்லதா கெட்டதா? சத்தமா? சாப்பிடுவீங்களா? கெட்டு போனது தானே சார். அதை சாப்பிட்ற புழுவுக்கு நல்லதா கெட்டதா? அழுகி போன ஆப்பிள சாப்பிட்ற புழுவுக்கு அந்த அழுகி போன ஆப்பிள் நல்லதா கெட்டதா? எப்படி சார்? ஒரே பொருள், உங்களுக்கு நல்லது புழுவுக்கு, உங்களுக்கு கெட்டது புழுவுக்கு நல்லது. இதுதாங்க, நீங்க எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லதும் அல்ல, எது உங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அது கெட்டதும் கிடையாது. வாழ்க்கையில ஒரு துக்கம் வந்தது, ஏன் துக்கம் வந்ததுன்னா, ஒருத்தன் வெள்ளிய போட்டு உருக்கிக்கிட்டே இருந்தான், வெள்ளிய தீயில போட்டு உருக்கிக்கிட்டே இருந்தான். ஒரு அம்மா கேட்டாங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. வெள்ளிய சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஓ, எதுல? நெருப்புல போட்டு அப்படி உருக்கிக்கிட்டே இருக்கான், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரு? அந்த வெள்ளியை உருக்குறவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த அம்மா கேட்டுச்சு, அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சு, வெள்ளி சுத்தமாயிருச்சுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. எப்படி வெள்ளி சுத்தமாயிருச்சுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இது என்ன பிரமாதம், அந்த வெள்ளியில எப்ப என் முகம் தெரியுதோ அப்ப அது சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். கடவுள் உங்களை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வச்சிருக்கிறாருன்னா இப்பதான் உங்களை சுத்தப்படுத்த தயார்படுத்துறாருன்னு அர்த்தம்.
சுத்தப்படுத்த தயாராகிறார்னு அர்த்தம். ரொம்ப துக்கமா, ரொம்ப துக்கம் கழுத்தை நினைக்குதா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் வந்தாலும் எல்லாம் சொல்லுவாங்க, உயிர் போற வேதனை சார், உயிரை விட முடியுமா? முடியாது. அப்படி ஒரு வேதனையும் இந்த உலகத்துல கிடையாது. அப்படி எந்த வேதனை வந்தாலும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், போய் ஓரமா உட்கார்ந்துக்கங்க. ஓரமா உட்கார்ந்து முருகனுடைய படத்தை பாருங்க. அவர் கையில என்ன வச்சிருப்பார்? வேல், தண்டாயுதம். ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை பாத்தீங்கன்னா இந்த வளைஞ்சு போன கை இப்படி இப்படி இருக்கும், வளைஞ்ச கை இப்படி இருக்கும். அவர் பாதத்தை பார்த்திருக்கும், ஒரு அழகான சிரிப்பு இருக்கும். அவர் முன்னாடி போய் நின்று ஒரே ஒரு திருப்புகள் பாடுங்க. பக்தியாள் யானுனை பலகாலும், பக்தியாள் யானுனை பலகாலும், பற்றியே மா திருப்புகள் பாடி. முருகா, என்னென்னமோ வாழ்க்கையில சோதனையை கொடுத்து பாக்குற, என்னென்னமோ என் வாழ்க்கையில விளையாண்டு பாக்குற, எப்படியாவது உன்னை விட்டு நான் போயிடுவேன் தானே நினைக்கிற. ஒரு நாளும் மாட்டேன், ஒரு நாளும் மாட்டேன். முருக பக்தியில முதல் சத்தியம் அந்த வைராக்கியம் வேணும், அந்த வைராக்கியம் வேணும். எது நடந்தாலும் முருகா எது வேணா நீ பண்ணிக்க, ஆனா ஒரு நாளும் உன்னுடைய பேரை சொல்றது இந்த நாக்கு மறக்காது, இந்த உயிரும் மறக்காது. முதல் சக்தி. இரண்டாவது சாமி சொன்னார், முக்தனா மாறனை பெருவாழ்வின். எப்படி? முக்தனா மாறனை பெருவாழ்வின், முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. ஒரு நாள் என்ன கொடுத்த? வீட்டை கொடுத்த, வாசலை கொடுத்த, மனைவி கொடுத்த, குழந்தைகள் கொடுத்த, நகை நட்டு கொடுத்த, எல்லாம் கொடுத்து பார்த்த. இவன் இதையே வச்சுக்கிட்டு இருக்கானா, இல்ல இதையெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட வரானான்னு பார்ப்போம்னு. ஒரே உண்மையை சொல்றேன், இது எதுவும் எனக்கு வேண்டாம், இது எதுவும் எனக்கு வேண்டாம். சரி, இவனுக்கு இன்பம் தான் பிடிக்கிறேன்னு துன்பத்தை கொடுத்து பார்த்த, துன்பத்தையும் கொடுத்த, 1 2 3ன்னு அடுத்தடுத்து கொடுத்த, அதுவும் எனக்கு வேண்டாம். அப்ப எது வேணும்? முக்தி தான் வேணும். என்ன வேணும்? முக்தி தான் வேணும். முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. உத்தமாதான சத்குண நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா சொல்றார். முக்தி வேணுங்கிறார். அப்ப முக்தினா என்னதுன்னா இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்த நிலை. அடுத்தது இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்த நிலை. அது எப்படி சார் இருக்கு? அது எங்க போய் வாங்குறது? ஒண்ணும் கிடையாது. முக்தினா என்னன்னா முருகனுடைய திருவடிதான் முக்தி. முருகனுடைய திருவடிதான் முக்தி. முருகனுடைய 2 பாதம் இருக்கு பாருங்க, அந்த பாதம் தான் முக்தி. அந்த பாதம் கிடைச்சதுன்னா வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும். அந்த பாதத்தை எப்படி சார் பிடிக்கிறது? அந்த பாதம் என் தலையில எப்படி கிடைக்கும்? சாமி அதுக்கும் உபதாயம் சொல்லிட்டார், அதுக்கும் உபதேசம் பண்ணிட்டார். என்னது? உன்னை தினம் தொழுதிலன் உனதிய வினை உரைத்திலன் வளம் அழகொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிழன் உனது அருள் மாறா உளத்தில் உளன்பிரன் உறவிடம் அருகிலன் விருப்புடன் புகழ் திரிசைய விளைகிலன் பூவப்புடன் முன்கிரி வளம் வருகிலன் சொல்ற. எதெல்லாம் பண்ணலையோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாத மாதிரி சொன்னார். தினந்தோறும் திருப்புகள் ஓதணும். முதல் விஷயம் என்னங்க? தினந்தோறும் திருப்புகள் ஓதணும். கை நிறைய பூ எடுத்துக்கணும். முருகா, இந்த பூ எப்படி உன்னுடைய பாதத்துல போய் சேருதோ நானும் பாதத்துல சேரணும். நிறைய பூ எடுத்து சாமி பாதத்துல போடணும். 3வது சொன்னார், எங்க உண்மையான முருக பக்தர்கள் இருக்கிறாங்களோ அங்க போய் என்னை சேர்த்து வையினார். எங்க உண்மையான முருக பக்தர்கள் இருக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் என்னை சேர்த்து வைன்னு சொன்னார். அந்த 3வது வேண்டுதல் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைவேறி இருக்கு. ஏன்னா முருக பக்தர்களோடு சேர்ந்து உட்காரக்கூடிய பேரு நமக்கு கிடைச்சு. 3 விஷயம்தான். முருகனுடைய திருப்புகள் பாடுவது, அவன் திருவடியை நினைப்பது, வேற எதையும் வேண்டாமல் இருப்பது. அது எப்படி சார் வேண்டாம இருக்கிறது? அது எப்படி சார் வேண்டாம்? எங்களுக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. கோயில்ல போய் வேண்டு வேண்டுன்னு சொன்னாங்க. இந்த என்ன வேண்டுனாலும் கிடைக்கும், அதெல்லாம் தப்பு சொல்ல. ஆனா முருகனுடைய அருள் வந்துருச்சுன்னா எல்லாம் தானா வந்து. முருகனுடைய அருள் வந்துருச்சுன்னா எல்லாம் தானா வந்துடும். அதே மாதிரி அடுத்து உலகத்துல எந்த அருள் கிடைச்சாலும் குருவனுடைய அருளுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. அதனாலதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதாம் பிரம்மா குருதாம் விஷ்ணு குருதாம் அவர் தான்டா சதா சதா பரபிரம்மே அவரு தான். அந்த குருவனுடைய அருளை எப்படி பெறுவதுன்னா
சாமி ரொம்ப விளையாட்டா சொல்லிட்டார், அருணகிரிநாதருடைய அருள் கிடைச்சா முருகனுடைய அருள் தானா கிடைக்கும். அருணகிரிநாதருடைய அருள் கிடைச்சா முருகனுடைய அருள் தானா கிடைக்கும். இப்ப முருகனுடைய அருள் அங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கோம். இடையில கர்மவினைன்னு ஒண்ணு இருக்கு. கர்மவினைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மவினை படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. வினைப்படிதான் இந்த வாழ்க்கை இருக்கும். ஒரு உண்மையை அடுத்து சொல்லிடுறேன்னு, ஏன் சார் என் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னா, அது அப்படித்தான் சார். மேனுபேக்சரிங் மேனுபேக்சரிங் அப்படித்தான். கிரைண்டர் என்னைக்காவது காத்து கொடுக்குமா? கிரைண்டர் என்னைக்காவது சுத்தனா காத்து வருமா? ஃபேன்ல என்னைக்காவது மாவரைக்க முடியுமா? ஏன் முடியாது? ரெண்டும் சுத்ததானே சார் செய்யுது. என்ன சார் கிறுக்குத்தனமா கேள்வி கேட்கிறீங்க? அது எப்படி சார் முடியும்? இது அதுக்காக படைக்கப்பட்டது. அது அதுக்காக இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்மளுடைய வினையை அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. வினையை அனுபவிச்சுதான் தீரணும். அப்புறம் எதுக்கு இங்க மெனக்கட்டி இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இவ்வளவு தூரம் உங்க பேச்செல்லாம் கேட்டு பேசாம எந்திரிச்சு போக வேண்டியதானே அப்படின்னா? ரெண்டு விதத்துல அனுபவிக்கலாம். ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் ஐயோ இவ்வளவு கஷ்டம் வருது, நான் பேசாம செத்து போறேன், வாழ்க்கையா இது, காலையில எந்திரிச்சுன்னா எரிச்சல், வெறுப்பு, கஷ்டம், துயரம், துக்கம், மேற்கொண்டு ராசி பலன் இத்தனையும் பார்த்து அழுதே வாழ்க்கையை கழிக்கிறது ஒரு விதம். ரெண்டாவது ஒரு விதம் இருக்கு, அது முருக பக்தனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு துக்கம் வந்துருச்சா, ஆஹா முருகன் ஏதோ பிரசாதம் கொடுத்துருக்கான் போல, அனுபவிப்போம். முருகா 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 முருகா. வாரியார் சுவாமிக்கு கொதிக்குது, காய்ச்சல் காய்ச்சல் கொதிக்குது, அப்பவும் பூஜை பண்ணார். ஏதோ முருகன் உள்ள ப்ராசஸ் நடக்குது போல, உள்ள சுத்தப்படுத்துறான் போல, அது பாட்டுக்கு அது நடக்கட்டும். பாம்பன் சாமிகளுக்கு முள்ளு குத்தி ரத்தம் வந்தது, ஐயோன்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல, நான் இவ்வளவு பூஜை பண்ணனே வந்து ஏன் முள்ளு குத்துதுன்னு கேட்கல, முருகா 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 முருகான்னாரு. இந்த முருகா முருகான்னு சொல்றவங்களுக்கும் கஷ்டம் வரும், முருகான்னு சொல்லாதவங்களுக்கும் கஷ்டம் வரும். ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். முருகனை நினைக்காமல், முருக பக்தியில் இல்லாமல், திருப்புகள் பாடாமல், கந்தர் அனுபூதி பாடாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மயக்க மருந்து இல்லாம சர்ஜரி நடக்கும், மயக்க மருந்து இல்லாம ஆபரேஷன் நடக்கும். வலி வேதனை புடுங்கி எடுத்துரும். இந்த முருக பக்தியில எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சார் நடக்கும்னா, அனஸ்தீசியா போட்டு சிகிச்சை நடக்கும், நடந்ததே தெரியாது. அவ்வளவு. அந்த மயக்கம் எது சார் அப்படின்னா, அது மயக்கம் என்ன சார்? அது என்ன மயக்கம்? அப்பேற்பட்ட மயக்கம், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மாழ்கொண்ட பேதைக்கு நின் மனம் நாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே. முருகா நீ இப்படி மயில் மேல ஏறி வந்த பாரு, வந்து அதை பார்த்த அடுத்த நிமிஷம் மனசு பூரா மயங்கிருச்சு. முருகனை பார்த்துன்னு ஒரு மயக்கம் வருது பாருங்க, அந்த மயக்கம் தான் எவ்வளவு வினை உங்களை படுத்தினாலும் அந்த வழி தெரியாம உங்களை பாதுகாக்கிறது அந்த முருகன் மேல வர மயக்கம் தான். அந்த மயக்கம் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்த வேல்மாறல் அறக்கட்டளையில் தங்களை குடும்பத்தை கூட அடுத்த தடவை தள்ளி வச்சுட்டு யாரெல்லாம் இந்த வேல்மாறல் அறக்கட்டளையில விழுந்து விழுந்து சேவை செய்யறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் முருகன் அந்த மயக்கத்தை கொடுத்துருக்க. அதனாலதான் வந்துடுறேன். அதுதான் நான் சொன்னேன் ரெண்டாவது வாழ்க்கை சார். ரெண்டாவது வாழ்க்கை என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் குடும்பம், பிரச்சனை, பணம், பதவி, காசு, கடன், அடுத்த ஆசை, ப்ரொமோஷனு, இதையே விரட்டிட்டு போறது ஒரு வாழ்க்கை. அது எப்படி அப்படின்னா, இந்த முள்ளான சுதைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கழுதை வச்சுக்கிட்டே இருந்தார். இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, நிக்கவே இல்லை. இதை விரட்டிட்டு ஓடணும், எங்க வேகமா போகணும். ஒண்ணும் பண்ணல, ஒரு பெரிய குச்சியில கேரட்டை கட்டி கழுதை மூக்குக்கு நேரம் தொங்க விட்டுக்கிட்டாரு. இந்த கழுதை என்ன நினைச்சு, கேரட்டு வேகமா ஓடுது, முள்ளா ஏறி மேல உட்காந்துக்கிட்டாரு. கழுதைக்கு கடைசி வரைக்கும் கேரட்டு கிடைக்கல. ஏன்? அதுதான் அங்க இருக்கு, இதுக்கு எப்படி கிடைக்கும்? வினையும் அப்படித்தான். நம்மளுக்கு முன்னாடி சில விஷயத்த தொங்க விட்டுறோம், நம்மளும் வாழ்க்கை முழுக்க வெறி எடுத்த மாதிரி ஓடி 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 கடைசியில படுக்கையில படுத்ததுக்கு அப்புறமும் பேசி கல்யாணத்தை பார்த்தா போதும். எப்படி கல்யாணத்தை பார்த்து சரி அதுக்கப்புறம் ஒரே ஒரு குழந்தை சத்தம் கேட்டா போதும். ஏன் அதுக்கு முன்னாடி குழந்தை சத்தமே கேட்டது இல்லையா? அதுக்கப்புறமும் முறுக்கு வேணுமா, பொடிச்சு குடு, பல்லுல பொடிச்சு, அப்பவும் ஆசை விடாது. என்னன்னா இந்த ஆசையும் இந்த நுகர்ச்சியும் இருக்கிற வரைக்கும் இன்பம் இருக்காது. அப்ப இன்னொரு இன்பம் என்னன்னா, அடுத்த மாசம் வேல்மாறல் வச்சிருக்கிறாங்க, கிளம்பி போயிடுவோம். இங்க இருக்க அடியார்கள்லாம் அப்படித்தான் வந்துருவாங்க, கிடைச்ச இடத்துல படுத்துருவாங்க, கிடைச்ச இடத்துல படுத்துக்குவாங்க, கிடைச்ச இடத்துல குளிப்பாங்க,
கிடைச்ச இடத்துல சாப்பிடுவாங்க. என்ன தெரியுங்களா, இது நாள் வரைக்கும் நான் வாழ்க்கையில நான் வந்து டியூரோப்ளே அது என்னது மெக்ஸ் இது என்னது அது ஒரு பெரிய மெத்த இருக்கேன், அந்த மெத்த 4-5 அடுக்கு அதுல படுத்தாதான் தூக்கம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட்டாந்தரையில படுத்தாலும் தூக்கம் வருதே, நல்லா இருக்கே. ஏன் எப்படி படுத்தாங்க? முருகான்னு படுத்துக்கிட்டாங்க. நீங்க இங்க வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாரும் இங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஜன்னல் வெளியில வரணும், அதுல வரணும், இதுல வரணும், ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க வேல்மாறல்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. நைட்டுல இருந்து நிறைய பர்கூர்ல இருக்கவங்க அத்தனை பேரும் அவங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஓரத்துல எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில கிடைச்ச வேலையெல்லாம் நானா தேடுனது இந்த இங்க உட்கார்ந்து இந்த எக்ஸைல எடுத்து போடுறேனே, இது எங்க அப்பா முருகன் கொடுத்த வேலை, இதை செஞ்சா என்கிட்ட வந்துடும். இதுதான், இவ்வளவுதான். 2வது வாழ்க்கை தான் ஆன்மீகமயமான வாழ்க்கை. ஆன்மீகமயமான வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஆன்மீகமயமான வாழ்க்கையில நான் சொன்னதை அப்படியே தொகுத்து சொன்னேன், பேச்சு முடிஞ்சது. ஆன்மீகமயமான வாழ்க்கையை உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் இந்த வேல்மாறல் வழிபாட்டை இவ்வளவு பெரிய இடத்துல வச்சு நடத்துறோம். என்னோட அடிப்படை என்னன்னா, ஒரே ஒரு அடிப்படை, முதல்ல பொறுமையா இருக்கிறது. வாழ்க்கையில எல்லாம் கிடைக்காம போச்சுன்னா அது சாமியினுடைய திருவருள், எதுனாலும் ஓகே, பொறுமையா. 2வது அமைதியா இருக்கிறது, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, எதை மேலையும் கவனிக்க முடியாம இருக்கிறது, இதெல்லாம் தான் நோய். நம்மளால ஒரு விஷயத்த கவனிக்கவே முடியாது. பார்த்திருக்கீங்களா? இப்ப என் பேச்சு 1 மணி நேரம் பேசியிருக்கேன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 4 வார்த்தை தான் உள்ள போயிருக்கும். அந்த 4 வார்த்தை என்னவா இருக்கும்னா, வேற ஏதாவது காமெடியை பத்தி பேசிங்கன்னா அந்த காமெடி உள்ள போயிருக்கு. நல்லது உள்ள போறதுக்கு ஒரு ஃபில்டர் உள்ள வச்சிருக்கிறோம், ஃபில்டர் தப்பி தவறி கூடி உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு. அப்ப 2வது அமைதி. 3வது சாமி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. 5வது அருணகிரிநாதர் கொடுத்த திருப்புகழ். 6வது எதையுமே எதிர்பார்க்காத பக்தி. 6வது என்னதுங்க? எதையுமே எதிர்பார்க்காத பக்தி. இங்க இருக்க எல்லாருக்கும் அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க எதற்காக வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சத்தியத்தை சொல்றேன், இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உங்களுக்குள்ள அனுமதிச்சீங்கன்னா, நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா, இங்கிருந்து வெளியே போகும்போது எப்படி தண்ணி தீர்த்தமாகுதோ, எப்படி சாம்பல் விபூதி ஆகுதோ, எப்படி சாப்பாடு பிரசாதம் ஆகுதோ, இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது நீங்களும் முருகனா வெளியே போவீங்க. அவ்வளவு. அதுக்கு நான் சொன்னதை மட்டும் என்ன போகும். அதனால பொறுமையா இருங்க. கால் வலிக்குதா, என்ன சார் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இவ்வளவு நேரம் எப்பத்தான் பூஜை பண்ணுவீங்க, எப்ப அபிஷேகம் பண்ணி, எப்ப அலங்காரம் பண்ணி, இந்த கால் வலிச்சு, அதை விட முக்கியமா எப்ப போய் சாப்பிடுறது. ஒரே விஷயம் சொல்றேன். எப்போ இந்த நினைக்கிறேன், ஜோகோவோடைய ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு ரொம்ப பெரிய ஐடியினுடைய தலை சிறந்த ஒரு வித்தகர். எல்லாரும் ஐடி கம்பெனியை வந்து பெங்களூரு சென்னைன்னு நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பட்டிக்காடு சிவகாசியில போய் ஐடி கம்பெனி வச்சாரு. அவர் பெரிய சாதனை எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, எப்படி சார் இவ்வளவு தூரம் போக்கஸா இவ்வளவு விஷயத்த எப்படி சார் செய்றீங்க அப்படின்னா, சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க, என்ன, சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசையை நிப்பாட்டி எல்லாம் தானா வேலை செய்யுங்க. உண்மைதான். எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் இப்படி உபதேசம் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல 2 தட்டு ஜிலேபி வச்சானா அப்படியே வாயில் ஜலம் வந்துடும், முடிஞ்சு போச்சு, உபதேசம் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஆனா விவேகானந்தருக்கு காளி காட்சி கொடுத்தா. விவேகானந்தருக்கு காளி என்ன பண்ணா? காட்சி கொடுத்தா. எப்படி சார் கொடுத்தாருன்னா, ஒரு கதை இருக்கிறது. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டார் விவேகானந்தரை, வெள்ளை கட்டி இருக்கு பாருங்க, வெள்ளம், அதை நாக்குல வச்சு விட்டார். கொஞ்ச நேரம் வந்தார், நாக்க காட்டினார், வெள்ளம் ஒரு பொட்டு கரையில். ஏன்? நாக்கு மேலேயே கொண்டு போய் ருசிய வச்சாலும் அதை விட பெரிய ருசி எனக்கு வேணும்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு சாமி தெரியும். இதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, இதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அதனாலதான் விரதம் இருங்கன்னு சொல்றது. ஏன் சாமி போனோம்னு என்ன சொல்றாங்க? சாப்பாடு சாப்பிடாதீங்க, விரதம் இருங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் முருகனுக்காக விரதம் இருக்கிறோம். முருகனுக்காக விரதம் இருக்கிறதே இல்லை. முருகன் வந்து சொன்னார நீ விரதம் இரு. யாருக்காக விரதம் இருக்கிறோம்? நமக்கு. இப்போ உங்களுக்கு உலகத்திலே த மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் அசாம் டீ உங்க எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்கன்னு நீங்க கொடுக்க மாட்டாங்க, சும்மா சொல்றேன். உடனே ஆஹா, இவ 1 மணி நேரம் பேசுறதே அந்த ஆள் உருப்படியா அதை தாயா சொல்லியிருக்கேன், அதையும் பொய்ன்னு சொல்லிட்டான் பாரு அப்படின்னு.
எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. சரியா, குடிச்சிடுறீங்க. இதுவாள் வரைக்கும் வாழ்க்கையில குடிச்சதுலயே இந்த பெஸ்ட் டீ குடிச்சாச்சு, குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம லோக்கல் டீ தூள்ல ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. குடிப்பீங்களா? குடிப்பீங்களா மாட்டீங்களா? குடிப்போம் சார், ஆனா இப்ப வேண்டாம். ஏன்? அதை விட பெரிய ருசிய அனுபவிச்சுட்டீங்க. புரியுற மாதிரி சொல்றேனே, சர்க்கரை 2 துண்டு வாயில போட்டீங்க, டீ எடுத்து குடிக்கிறீங்க. டீ இனிக்குமா இனிக்காதா? ஏன் இனிக்காது? ஏன் இனிக்காது? ஏன்னா அதை விட பெரிய இனிப்பு சாப்பிட்டாச்சு சார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏன் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மீராபாய், காஞ்சி மகாபெரிவர், ரமண பகவான், இத்தனை மகான்களும் இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்த காதுகளுடைய ருசிக்கு அனுபவிச்சுட்டோம். காது ருசிக்கு அடிமையாயிட்டோம், மூக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம், வாய் ருசிக்கு அடிமையாயிட்டோம், கண்ணு ருசிக்கு அடிமையாயிட்டோம், இந்த உடம்பு ருசிக்கு அடிமையாயிட்டோம். அவங்கெல்லாம் இந்த ருசியெல்லாம் சாதாரணம். இதை விட ஒரு பெரிய ருசி ஒண்ணு இருக்குடா, அதுதான் முருகனுடைய அருளுங்கிற அனுபவம். அதை ருசிச்சவனுக்கு வேற எந்த ருசியும் தெரியாது, எந்த ருசியும் தெரியாது. அதனாலதான் அந்த கட்டுப்பாடுங்கிறது. அந்த கட்டுப்பாடுனுடைய ஒரு விஷயத்தோட நம்ம எல்லாரும் இந்த வழிபாடு முடிகிற வரைக்கும் இதே மாதிரி பொறுமையா அமைதியா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, முருகன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப முருகனுக்கு அபிஷேகம் ஆக போகுது. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? என்ன சார் இது எப்பவும் போலதான், எங்க கோயில்ல எல்லாம் அபிஷேகம் ஆகும்போது அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு, நாங்க பாட்டுக்கு வெளியே அப்படியே உட்காந்து, இன்னைக்கு எங்க போனார், இன்னைக்கு எங்க வந்தார், அங்கே குண்டு வெடித்தது, இங்கே அது ஆனது, இந்த ரீல்ஸ் அவனுக்கு அனுப்புவோம், அந்த ரீல்ஸை நம்ம பார்ப்போம், ஸ்டேட்டஸ் வைப்போம். அபிஷேகம் முடிஞ்சு டிங் 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 டிங்கும் போது சாமிக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க? என்ன பண்ணா நமக்கு என்ன சார்? எதையோ கொண்டு வந்து இப்ப அபிஷேகம் கூடி சொல்றது இல்லை, எடுத்து ஊத்துங்க, எடுத்து ஊத்துங்க, அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. சாமி எவ்வளவு தூரம் நீங்க பாத்துக்கிறீங்களோ, சாமிய எவ்வளவு தூரம் நீங்க பாத்துக்கிறீங்களோ, அதை விட பன்மடங்கு உங்களை அவர் பார்த்துப்பார். இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு காரணமே என்னன்னா, அகத்தின் அழகு எதுல தெரியுங்க? உடம்பு, மனிதனுடைய உடம்புலயே ரொம்ப பெக்யூலரான கருவி இந்த கண்ணு. கண்ணு மித்த உறுப்பை காட்டில இதுக்கு கொஞ்சம் இது ஜாஸ்தி. ஏன்னா அதுல தானே எல்லாத்தையும் பாக்குறீங்க. பாவத்தை சேர்க்கறதுலயும் அதுதான் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இதை கிளியர் பண்ணணும்னு வைங்க. இங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்க எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றதுக்காக. எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? சுத்தம் பண்ண போறோம். எதை போட்டு சார்? தவ்வா லைவாய எதை போட்டு சுத்தம் பண்றது? கண்ணை சுத்தம் பண்றதுக்கு ஒரே சோப் எதுன்னா முருகனுடைய அபிஷேகத்தை பாக்குறது, கண்குளிர பாக்குறது, நம்மளை மறந்து பாக்குறது. சார் கால் வலிக்குது, எந்திரிச்சுக்கலாமா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா, இந்த கை வலிக்குது, ரொம்ப நேரம் உட்காரு, வாழ்க்கையிலேயே இத்தனை நேரம் சமணங்கால் போட்டு உட்கார்ந்து ஒரே பூஜை இது மட்டும்தான் சார், வேற எங்கேயும் நாங்க உட்காரவே மாட்டோம் அப்படின்னா, உண்மையை சொல்றேன், இப்படி வலிக்க வலிக்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, வலிக்க வலிக்க வினை நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம். வினை நம்மளை விட்டு போகுது. இதை நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, உண்மையாலுமே சொல்றேன், உண்மையாலுமே சொல்றேன். சுவாமி ஞானானந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு குஷ்டரோகத்தோட ஒரு பொண்ணு வந்தாங்க. குஷ்டரோகத்தோட வீட்டுல இருந்து விரட்டி விட்டுட்டாங்க. சுவாமி ஞானானந்தர்கிட்ட போய் அந்த அம்மா கேட்டது, சாமி எல்லாரும் என்னை விரட்டி விட்டுட்டாங்க. ஞானானந்தர் சொன்னார், எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, நீயும் ஒரு பக்கம் இருந்துட்டு போ அப்படின்னார். கொஞ்ச நாள் ஆக ஆக ஞானானந்தர்கிட்ட தீர்த்தம் வாங்கி சாப்பிடும். ஞானானந்தர்கிட்ட தீர்த்தம், அந்த உடம்புல இருந்த குஷ்டரோகம் எல்லாம் குறைஞ்சு 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 பூரணமா கியூர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஞானானந்தருடைய கட்டவரல் இருக்கு பாருங்க, அதுல புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. அவரு கட்டு போட சொன்னார். தொடர்ந்து கட்டு போட்டு அவருடைய புண்ணும் குணமாச்சு. ஞானானந்தர் சொன்னார், பாவம் என்னை தேடி வந்துட்டா, யாரு என்னை தேடி வந்துட்டா, ரொம்ப அவஸ்தப்படுறா, அதனாலதான் அதை நான் வாங்கிட்டு இதை கொடுத்துட்டேன். குருவனுடைய சன்னதிக்கு வந்தா யாரெல்லாம் மனப்பூர்வமா சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுடைய வினய சாமி வாங்கிக்குவார். கடவுள் இல்ல, அருணகிரிநாதர் வாங்கிடுவார். அதனால இந்த அருணகிரிநாதர் நிறைஞ்சிருக்கிற இந்த சன்னதியில யாரெல்லாம் வலிக்க வலிக்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்கள் வழி அத்தனையும் இறைவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார் அர்த்தம். சில பேர் சகிச்சுக்கலாம், சில பேர்னால சகிச்சுக்க முடியும். சில பரவாயில்ல சார் வலிக்கட்டும், முருகா முருகா முருகான்னு உட்காந்துப்போம். சில பேர் எனத்த போய் முருகன்ட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு கோவம் எந்திரிச்சு இதே வெளியே போய் டீயா குடிச்சிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும்.
எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் வாக்கா போவான், இதை எப்படியேதான் பேசுவாங்க அப்படின்னு 2 பேர் 10 பேர் அழைச்சிட்டு போய் அங்க உட்காந்து அவன் போனானே என்னானான்னு தெரியுமா, இங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனியா பாத்தியா, உள்ள 2 லிட்டர் பாவத்தை மேற்கொண்டு வழிய வச்சு ஊத்தி அடைச்சு விட்டுறது. அப்படி எல்லாம் இல்லாம உட்கார்ந்து சாமி அபிஷேகத்தை பாருங்க. கந்தர் அனுபூதி பாட போறாங்க. என்ன பாட போறாங்க? சத்தமா கேட்கவே இல்லையே. கந்தர், அந்த கந்தர் அனுபூதி முருகனுடைய அனுபவத்தை மனசுல பதிக்கக்கூடியது. 51 மகா மந்திரம். அந்த மந்திரத்தை பாட போறாங்க. நீங்களும் சேர்ந்து கூட பாட போறீங்க. எப்படின்னா, ஆடும் பரிவேள நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய். நீங்களா என்ன சொல்லணும்? முருகா 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 முருகா. சத்தமா முருகா 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 முருகா. நீங்க இத்தனாயிரம் பேர் இங்க வந்தப்ப மண்டபத்துல விரிசல் விடுற அளவுக்கு சத்தம் வந்தது பாத்தீங்கல்ல. அமெரிக்காவுக்கே கேட்டிருக்கோம். ஆனா சாமி பேரை சொல்லுங்கன்னா மட்டும் 10 பேர் சேர்ந்த மாதிரி தான் சத்தம் வரும். இதே ஒரு சினிமா பாட்டு பாடுங்கன்னா தலையெல்லாம் விரிச்சு போட்டுருவோம். இதான் பாடுறேன் சார், இப்ப பாடுறேன் பாருங்க. ஆனா முருகான்னு சொன்னா மட்டும் முருகா நமக்கும் கேட்காது, சாமிக்கும் கேட்காது. அதனால நல்ல சத்தமா உங்களோட சேர்ந்து பாடுங்க. அற்புதமா பாடுவாங்க. மறந்துடுங்க சார், 4 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. குடும்பத்தை மறந்துடுங்க. அதெல்லாம் எப்போ மறந்துட்டேன் சார், நோ இஷ்யூ. கவலையை மறந்துடுங்க, கஷ்டத்தை மறந்துடுங்க, வேதனையை மறந்துடுங்க. 4 மணி நேரம் இதே ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து வெடிய படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாது. ஆனா இந்த 4 மணி நேரம் யாரெல்லாம் உண்மையான பக்தியோடு எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சத்தியம் பண்ணி தரேன், நீங்க வீட்டுக்கு போகும்போது முருகன் உங்களுக்கு பக்கத்துணையாக நிற்பார். அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி முருகனுடைய அபிஷேகம் ஆகுது. இதே மாதிரி பொறுமையா உட்கார்ந்து கந்தர் அனுபூதி பாடி நம்ம அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு, திருத்தணி ஆண்டவனுக்கு, சுவாமிமலை ஆண்டவனுக்கு, திருச்செந்தில் ஆண்டவனுக்கு, அருணகிரிநாத பெருமானுக்கு, வாழ வைக்கும் தெய்வத்திற்கு, வாழ்வான கந்தனுக்கு, கதிர்கால கந்தனுக்கு அரோகரா.